தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். அதிமுக கூட்டணியிலே இணைந்த தேமுதிக வெளியான ஒரு பரபரப்பு தகவல். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளுமே மிக தீவிரமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பாக அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என அனைத்தையும் முடிக்கக்கூடிய இந்த வேலைகளை தேமுதிக விஜயகாந்துடைய கட்சி மற்றும் இரட்டை நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது திமுகவுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை, அதிமுகவுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை, இறுதியிலே இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்று ஒதுக்கி விஜய் கட்சியிலே இணைய போகிறது என நிறைய தகவல்கள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தது அப்படின்னே கூட ஆனால் நேற்றைய தின நிலவரப்படி அதிமுக கூட்டணியில் தான் இணைவதற்குரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு விட்டதாகவும், அதாவது எஸ்பி வேலுமணியின் மூலமாக சமீபத்திலே சிவராத்திரி விழா கோவையில் கொண்டாடப்பட்ட அந்த நேரத்திலே எஸ்பி வேலுமணி தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா என இருவருமே கலந்துகிட்டாங்க. அந்த நேரத்திலே சந்திப்பு என்பது மரியாதை நிமித்தமான சந்திப்பு கிடையாது, அரசியல் ரீதியான சந்திப்பு என சொல்லப்பட்டது. அதன் காரணமாக நேற்று தினம் பாத்தீங்க அப்படின்னா 8 தொகுதிகள் வரைக்கூடிய பேச்சுவார்த்தை என்பது தேமுதிகவுடன் நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாக அதிமுகவின் சார்பாக தகவல் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்ட சூழலில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக எட்டப்பட்டிருக்கிறது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையான தொகுதி பங்கீடு மட்டும் இழுபறியாக இருந்திருக்கிறது. அதாவது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 15 தொகுதிகள் வரைக்கும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்ததாகும். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 8 தொகுதிகள் உங்களுக்கு ஒதுக்கி தருகிறோம். அதே போல ஒரு மாநிலங்களவை தொகுதி மொத்தம் 9 தொகுதிகள், 8 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி என மொத்த தொகுதிகளும் ஒதுக்கி இருப்பதாக இந்த 8 தொகுதிகள் மட்டும்தான் தேமுதிகவிற்கு ஒதுக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி கண்டிஷனாக சொன்னதின் பேரில் இறுதியாக தேமுதிக அதிமுக கூட்டணியை உறுதி செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது இன்னும் 2-3 தினங்களிலே தேமுதிகவின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் என்பது வெளிவர இருக்கிறது. அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பிலே தேமுதிக நாங்கள் என்டிஏ கூட்டணி என சொல்லக்கூடிய அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம், 8 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம், அந்த 8 தொகுதிகளும் வெற்றி வேட்பாளராக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுக தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் ஒரு வெற்றி கட்சியாக இருக்க போகிறது என அறிவிப்புகள் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் நமது பிரேமலதா அவர்கள் மிக விரைவாகவே கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் தற்சமயம் அதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடங்களுமாக பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் கூட்டணி அதாவது கூட்டணி கட்சிகளுடைய ஆதிக்கம் என்பதும் சரி, பலம் என்பதும் சரி அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. மொத்தத்தில் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணியை அமைத்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆனும். சின்ன சின்ன அமைப்புகளாகட்டும், சின்ன சின்ன ஜாதி ரீதியான கட்சிகளாகட்டும், அதே போல நமது அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளாகட்டும் அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் திமுகவில் தொகுதி பங்கீடு பிரிக்கப்பட்டால் இன்னும் ஒரு சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.